நாம் வந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏன் மற்றவங்களுக்காக ஜெபிப்போம்? தெருக்களில் வியாதிஸ்தர்களில் கேள்விப்படுறீங்க, பேப்பரில், நியூஸ் பேப்பரில், டிவி நியூஸில் கேள்விப்படுறீங்க. ஏதோ வியாதியாக கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இடையில, உங்கள் ஸ்கூலில் எங்கேனா நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா சபையில் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்க. அநேகருடைய சொத்த கிருபைகள் பெறும். பலகீனமான சுகவீனமோ, கடன் பிரச்சனையோ, போராட்டமோ, அவங்க என்ன நடந்தாலும் நீங்கள் ஜெபிக்கலாம். ஏன் அப்படி நம்ம ஜெபிக்கணும்? நமக்கு என்ன நன்மை? நீங்கள் ஜெபிக்கிறனால நிச்சயம் உங்களுக்கு நன்மை உண்டு. மொர்தெகாய் எடுத்துக்கோங்க. யூத குலமே அழிய போகுது. மொர்தெகாய் சாதாரண ஒரு ஆளுக்கு தான் வர்றாரு. ஆனாலும் கூட அவர் என்ன செய்றாரு? அவருடைய குலம் அழிய போகுது. மொர்தெகாய் வந்து ஆமோனுக்கு வணக்கணும் அவன் சொல்லலை. அதனால் அவன் இனத்தையும் அழிக்கணும் ஆமோன் நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது இனம் அழிய போகுது. கேள்விப்பட்ட பிறகு மொர்தெகாய் நினைச்சிறாரு தன் இனம் அழியக்கூடாதுன்னு சொல்லி வச்சுறாரு. தன்னுடைய மகளான எஸ்தரை நினச்சிறாங்க தூண்டுறாங்க. நீ நமக்கு ராணி போஸ்ட்டு அதுக்கு தான் கிடச்சிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக ராஜாட்ட பேசுனது காரியத்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மெயினாக நின்னது, அதை உண்டு தன்னது எஸ்தரை வந்து நமக்கு இந்த மாதிரி உனக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சதே, ஒரு அரண்மனையில் ராணியாக நீ இருந்தது கூட நம்ம இனத்தை பாதுகாப்பாக இருக்கலாம். அதில் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதே மொர்தெகாய். அது மட்டும் இல்லை, அப்படி மொர்தெகாய் சொல்லி ஜெபம் பண்ணனால இயேசு கிறிஸ்து மொர்தெகாயை உயர்த்தினார். ராஜா பெரியவன் ஆக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விருத்தாந்தம் மேதியா பெர்சியா ராஜா நடைபெற்றது இருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதான. அவன் யூதர்க்குள்ள அழிகிறதேவா அரண்மனை காவலாளியாக இருந்தார். ஆனால் தன் இனம் அழிகிறதே என்று சொல்லி அவன் ரொம்ப நினைச்சுனா தேவ சமத்தை உபாசம் எடுத்தார், ஜெபம் பண்ணார். அதுக்காக சிறையிருக்குமாறு ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு அதுதாங்க உண்மையான ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் உண்மையான ஆசீர்வாதம். நிச்சயம் கர்த்தர் உயர்த்த ஆசீர்வாதம்.